கேளுங்க. அவரா மட்டையை வந்து சும்மா அந்த இடத்துல வேலை பார்க்குறப்ப தூக்கி போட சொல்லுங்க. அப்படி போட சொல்லுங்க. எங்கே தண்ணி விட்றோமோ அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி வேலை பார்க்க சொல்லுங்க. ஓடட்டும். இந்த இதில் 2 கொத்து மாயில எடுத்துகிட்டு வாங்க. எண்ணெயும் கடிச்சிட்டுடா சூவை. ஆஹாஹா. இன்றைக்கு அனைவருக்கும் இலவச சூவைக்கடி. எவ்வளோ சூவை? ஐயோ, இந்த தேங்காயில் இருந்திருக்கு. நான் எனக்கு வேணாம்ப்பா அந்த தேங்காய். அங்கே பாருங்க அந்த தேங்காயில் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஒன்று மணிமேகலை சொல்கிறா. எல்லா இடத்துலையும் சூ இருக்காமா? எல்லா இடத்துலையும் சூ இருக்குன்னு சொல்லுதா? ஏமா இங்கே நாங்கள் வந்தோம், 1 வாரம் இருந்தோம், ஒரு எறும்பு கூட பார்க்கல. இங்கே வந்தால் பாருங்க கை காலெல்லாம் முக்கியது. இங்கேயா? இங்கே இல்லையா? இங்கே இல்லையா? இல்லையா? நம்ம பண்ணையில அங்கே இருக்கான். இங்கே ஒருவேளை மணிமேகலை வந்து இங்கே உள்ள எறும்புகளை எல்லாம் அரெஸ்ட் செய்து விட்டாரோ? இதுலேயும் மாங்காய் கிடக்கு. போகிறோம் இன்னைக்கு போகிறோம். ஏன்னா வந்து சோதனையாக பார்த்தீங்கன்னா எப்போயுமே முன்னாடியே மாங்காய் காய்ச்சிடும். இவ்வளோ நாள் வந்து அது எல்லாம் நாங்கள் முடிச்சுருவோம். எல்லா வேலையுமே நாங்கள் முடிச்சுருவோம். பட் இது வந்து இப்போ இது லேட்டாக பூத்து லேட்டாக காய்ச்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் வந்தாலே உங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். வைகாசியில் உங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இது போட்டு நம்ம பங்குடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமம். இடையில 2 நாளைக்கு மூடி திறந்துச்சுன்னா அவிச்சு போட்ட மாங்காய் வீணாக போயிடும். இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் இன்றைக்கி வெட்டுக்காய் வேறு உப்புக்கான்னு ஒன்று போடுவேன். அது கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஒரு 10 காய். இங்கே வருங்க, சைக்கோ டாக் என் கூடயே வருது. இது சைக்கோனா இதாங்க ஒரிஜினல் சைக்கோ. வாங்க. கார் சாவி அங்கேயே இருக்கா? பாக்கெட்டில் இருக்கா? திறந்துடுங்க. சரி வாங்க, நம்ம கிளம்புனா தான் ஆச்சி வேலை பார்க்க முடியும். ஆச்சிட்டு ஒரு பழம் கொடுத்துட்டு வந்துடுவா. இன்றைக்கி 2 அன்னாசி அறுவடை கடைசி தான் முடிஞ்சிடுச்சு. 6-7 பழம் காய்ச்சிருந்தது, முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு பழம் வச்சுட்டு ஆச்சிட்டு ஒரு பழத்தை கொடுத்துருப்போம். ஆச்சி சாப்பிடுவாங்க. அங்கே அந்த ஆச்சி போடுறாங்க பாருங்க. வாங்க. 2-3 நாளாக நம்ம வீட்டில் பட்டினி கிடந்துச்சுங்க. அது அங்கே ஒன்றுமே இல்லை திங்கிறதுக்கு. ஆமாம், இங்கே உள்ள இது பண்ணி போட்டு அதுக்குள்ளாரையா? நிற்க முடியாது. நிற்கும். ஆனால் அது இது பண்ணாது. நல்லா இறுக்கி பிடிச்சி இதில் கட்டி போட்டுருங்க.